சோதரியே மனமகிழும் காயே மதுரை ராணியே மங்கள கல்யாணியே மனம் வந்தீராடும் வந்தருள்வாயே தாமதமினி சேர்ந்து சஞ்சலம் தீர்ப்பாயே தாமதமினி சேர்ந்து சஞ்சலம் பாய சகல கலாபம் தரும் சேகர பாரிய இன்பமெல்லாம் தருவாய 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 பெரியவர்களே, அறிவில் சிறந்த இளமை தாழ்வர்களே, இளங்கால சிங்கங்களே, வருங்கால வாழ்வர்களே, எங்களை கலைக்குள் சார்கள் நன்றி, நன்றிகள் வணக்கம். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி, நன்றிகள் வணக்கம். சக்கமால் பரவாயில்லை விட்டு தன்னால் வந்த அம்பிகா 9 கமருவாம் பயிர் பெற்றார். என் தொற்றிலும் சட்டக்காக்க அந்த திருமண சக்கதித்தாகி உன்னை வருங்கால நாளில் நீதான் எங்களை அறிவுறுந்து காக்க வேண்டுமே பரிந்து வீர் வண்டி தத்தவமன்
கம்பளங்க வந்தோமையா பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோமையா சிரிக்க வச்சு ஊரை சிரிக்க வைக்க சிரிக்க கம்பளங்க வந்தோமையா சிரிக்க வச்சு நாட்டை சிரிக்க வைக்க சிரிக்க கம்பளங்கள் வந்தோமையா சிரிக்க வச்சு ஊரை சிரிக்க வைக்க சிரிக்க கம்பளங்க வந்தோமையா சிரிக்க வச்சு நாட்டை சிரிக்க வைக்க சிரிக்க கம்பளங்கள் வந்தோமையா கம்பளங்கள் வந்தோமையா முருகர் வச்சு கம்பளங்கள் வந்தோமையா ஆத்தூர் கம்பளங்க வந்தோமையா அழகா ஊரி கம்பளங்க வந்தோமையா ஆத்தூரி கம்பளங்கள் வந்தோமையா அழகாபுரி கம்பளங்கள் வந்தோமையா ஆத்தூர் கம்பளங்க வந்தோமையா சேட வச்சு கம்பளங்க வந்தோமையா ஏத்தூரி கம்பளங்கள் வந்தோமையா அந்த தீபபுரி கம்பளங்கள் வந்தோமையா ஆட்டமாடி அழகான கம்பளங்க வந்தோமையா பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோமையா ஐயா கொஞ்சா பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோமையா வணக்கம் வாங்க வாங்க பெரியவரை வாங்க வணக்கம் எல்லாம் வாங்க அதுல வெந்து பாருங்க மப்பு ஏடா வெந்து மப்பு அதுல வந்து பாருங்க மப்புண்ட வந்து பாருங்க அப்பு அதுல வந்து பாருங்க அப்புண்ட ஏய், அப்புண்ட அப்பு என்று நீ இன்ற வேண்டாம் அப்போட இருப்ப அப்பு என்று சொன்னேன் நாங்க 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படவீரர்களும் மனத்தெம்பதி கம்பளம் என்ன தெரியுமா தெரியாதுல்ல தமிழ்ல மனத்தொன்பது கம்பளம் சில்லவர் கொள்ளவர் வெக்கலவர் வெக்கலவர் கம்பளியவர் கப்பையவர் பாலவர் வீர கம்பண்டவர் அந்த ஒண்ணு சேசி மனக்கெட்ட பூமராசா ஊமத்திராசா தானாகி பிள்ளை இவர்கள் மூவரும் மீட்டிங்கு கேட்கணும் அந்த ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் மேல்மாடியில் வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு அப்பால் வந்த வெள்ளைக்கார பையன் என்ன கேட்டான் தெரியுமா சொல்லுங்க குசித்தி பணம் கேட்டான் என்ன பண்ணா கிஸ்தி பணம் அப்படி சொல்லுங்க அதற்கு மகாராஜர் என்ன தெரிவித்தார் வானம் மொழிகிறது பூமி விளைகிறது ஒடுக்க மாட்டேன் கிஸ்தி என்று தெரிவித்தார் சரி உடனே அந்த வெள்ளைக்கார பையன் என்ன செய்தான் தெரியுமா பெரிய மகாராஜா முன்கிய தொட்டு இழுத்தான் அதை பார்த்த இளைய மகாராஜா கோபம் கொண்டு வெள்ளைக்கார பையன் வலது வசத்தை கிழக்கு வெட்டினார் கையை உடனே கலவரம் ஏற்பட்டது அதன் காரணமாக அந்த வெள்ளைக்கார பையன் சூழ்ச்சி செய்து மகாராஜா இருவரையும் சீரழிக்கப்பட்டார் இந்த விஷயம் சுந்தரலிங்கம் வெள்ளைக்காரனிடம் கூறி வெள்ளைக்காரன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வந்த சமயம் அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையமான சிறையை எடுத்து வந்தார் அப்படி வந்தவர் இருவருக்கும் சக்கரவர்த்தி சன்னதியில் திருமணம் நடத்தி வைத்து வந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர் அந்த கலவரத்திலும் கல்யாண நினைப்பிலும் இவன் தானாதி பிள்ளை மட்டும் மறந்து விட்டோம் இவன் தானாதி பிள்ளை வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார் அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடம் இருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி யோசனை பண்ணி அப்படி தப்பித்து வந்தவர் பெரிய மகாராஜிடம் என்ன கேட்டார் தெரியுமா தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண காதுக்கு நெல் கேட்டார் அதற்கு மகாராஜா என்ன தெரிவித்தார் மந்திரிவரே ஏற்கனவே வெள்ளையத்தவனுக்கும் வெள்ளையம்மாளுக்கும் நடந்த திருமணத்தின் போது அரண்மனையில் உள்ள நெல்லும் பொண்ணும் தீர்ந்து விட்டது ஆகையால் ஈஸ்ட் இந்தியா 136 நெற்களை காவல் புரியும் வேளாண்டித்தவர் கற்பனத்தவர் பாண்டியத்தவர் மூவருடன் வட்டி வாசிக்காது வாங்கி வருமாறு தெரிவித்தார் அதன்படியே இங்கிருந்து 8000 வரிசையில் மேய்ந்து கொண்டாங்க இன்னும் உணவு மாற்றி ஓட்டுனா நெல் வாங்கறதுக்காண்டு நெல்லு கேட்டோம் எங்களையும் மகாராஜா இருவரையும் தாறுமாறாக இழிவுபடுத்தி பேசினார்கள் எங்களுக்கு கோபம் தாங்க மாட்டாப்பில் மூவரையும் கொலை செய்தோம் 136 நாட்களையும் கொள்ளை விட்டோம் வந்து அரண்மனையில வேகுது வச்சு இறக்கி வச்சிருக்கோம் இன்னும் நான் எனக்கு பின்னாடி வர நாகப்பனாக்கிறேன் அவரை எதிர்பார்த்து பின்பு யோசிப்போம் சுப்பர வேற வேற வேற
சம்பளங்க. சொல்லுங்க. ஆமா, அதாவது தொம்பதியம் வரேன். சூரப்பள்ளி சுப்பாநாயக்கர் பேரு சொன்னா சுட்டன் வந்து ஊட போகாது, சுண்ணாம் சட்டியா நாய் நக்காது. ஏன்னா அதுக்கு நாக்கு வந்து ஒண்ணு தெரியும். அப்படி இருக்கிற நாகராஜபுரம் நாகப்ப நாயக்கர் பேரு சொன்னா அண்ணு பிறந்தவள்ள இருந்தாரு, அவர் வரலையா? அன்னைக்கு பிறந்தவள்ள சேலை கட்டாது, அம்மி குழந்தைய கோழி கொத்தாது, மூக்கு வளைஞ்சு உங்களுக்கு தெரியுமில்ல, அக்கில போய் கொத்துனா. ஆமா. அப்படி இருக்கையில 5000 மயிருக்கு அப்பால் 5000 மயிரா வேற என்ன சொன்னாங்க? 1 லட்சம் மயிர் இல்ல 2 லட்சம் மயிர் இல்லையா? 5000 மயிலப்பா. அதத்தானப்பா சொன்னாங்க. என்னத்தப்பா சொன்னாங்க? அதத்தான பொத்துனாங்க. ஆமாப்பா, அதத்தான் பொச்சுனாங்க. அதானப்பா அப்படித்தானப்பா சொன்னாங்க. நான் என்னத்தப்பா சொன்னேன்? எக்கனை கட்டா முண்டா அதான சொன்னாங்க. நான் அதத்தானப்பா சொன்னேன். 5000 மயிலுக்கு அப்பால் இருந்த அந்த வெள்ளைக்காரனுக்கு. ஆமாப்பா, வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன்ப்பா. அதத்தான இப்ப சொன்னாங்க. என்னப்பா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்னப்பா சொன்னேன்? வெள்ளைக்காரன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வெந்தாகிறா இல்லையா? ஆமாப்பா, 2 அடுப்புல தூக்கி வச்சாங்கப்பா. வந்தாங்களா இல்லையா? வந்து நம்ம கட்டப்பாம்பு மகாராஜா, உம்பப்பாம்பு மகாராஜா, கட்டப்பாம்பு மகாராஜா, ஊம பாம்பு, மொட்டை பாம்பு, ஒன்னரி பாம்பு, ஊமத்துறப்பா. அதானப்பா சொன்னாங்க. என்ன தப்பு சொன்னீங்க? என்ன தப்பு சொன்னேன்? ஏமே எக்கனை கட்ட முடியாங்க? அதத்தனப்பா சொன்னேன். அதத்தான் அதத்தனப்பா சொன்னேன். அந்த வியாபாரம் பாத்துக்கிட்டு. ஆமாப்பா. வர கட்ட மகாராஜா, உமத்திர மகாராஜா இவங்க வரிக்கட்டா போனதுக்காக. ஆமாப்பா. இந்த கட்ட மகாராஜா உமத்திர மகாராஜா 2 பேருக்கு கணக்கு வேலை வரக்கூடிய கொணக்க பிள்ளை இருந்தாரு இல்லையா? ஆமாப்பா, கொணக்க பிள்ளைன்னா உனக்கு போல கணக்க பிள்ளைப்பா. அதத்தாப்பா சொன்னாங்க. என்னப்பா சொன்னாங்க? கணக்க பிள்ளை இருந்தாரு இல்லையா? ஆமாப்பா. அப்ப கட்ட மகாராஜா உமத்திர மகாராஜாவுக்கு மீட்டிங்னு சொல்லி ராமநாதபுரம் எழுவான சர்ச்சையில அழைச்சு போட்டாங்க இல்லையா? என்னப்பா பின்னாடி முக்குவாங்க அங்க அழைச்சு விட்டாங்க. ஆமாப்பா. அங்க படைக்கு அஞ்சாத, எதுக்குமே அஞ்சாத அவர் வந்தாரு. எவரு புருஷனா வந்தாரு? ஏதோ அதுல அடிக்கிற இதுல அடிக்கிறப்பா. ஒரு பாதி பேதியில வெள்ள வந்தாங்க இல்லையா? என்னப்பா பேதியில வந்தாங்களா? என்னப்பா சொல்ற? பாதியில வெள்ள வந்தாங்க இல்லையா? அப்படி சொல்லப்பா. எழுவான செட்டையிலையும் உடச்சு எரிஞ்சு அந்த ராமநாதபுரம் சேதுபதி மக வெள்ளையம்மாள செராய் எடுத்துக்கிட்டு வந்தாங்கல்ல? ஆமாப்பா, செரை எடுத்து 3 துண்டா வெட்டி விட்டாங்கப்பா. செரா விட்டாங்க. சிறையப்பா. அப்புறம் என்ன சொன்னாங்க? தூக்கு 10 ரூபா விற்கிறாங்களா சிறை எடுத்து வந்தாங்க இல்லையா? ஆமாப்பா. அதத்தானே சொன்னாங்க. என்னத்தப்போ சொன்னீங்க? ஐயா அதைத்தானே சொன்னேன். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி வேணுமாப்பா? ஆமாப்பா. நீ என்ன சொல்ற? அண்ணனுக்கு வேணுமா உட்காரல என்ன சொன்னேன்? நானு சித்தப்பேன் பெருத்த மக்கள் நம்ம 2 பேரும் கோக்கோலையில உங்க தங்கச்சியை கொடுப்பேன். எனக்கு தங்கச்சியா கட்டினா தங்கச்சி மேல உனக்கு என்னடா வேணும்? பொறுமையில் பொக்கிட்ட வந்து பெரிய மகாராஜா நெல்லு வாங்க போனோம்லப்பா. போனா கேட்டான், தரமாட்டேங்கிறாங்களப்பா. 3 பேர் அடிச்சு கொண்டா சொன்னா 8வது எல்லத்தட்டுல வேண்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். போட்டிக்கிட்டு போய் பாளையங்கோட்டை கருத்தப்பட்டாரத்துல சேர் கட்டி வைத்திருக்கக்கூடிய 136 பட்டறையும் கொள்ளடிக்க சொன்னாங்கப்பா. அப்ப வேளாண்டி கருப்பனை மாட்டியார் 3 வரையும் கொண்டு போட்டுட்டோம். ஆமாப்பா. இப்ப மகாராஜா வருவாரு. பெரும் பொறுமையின் பொக்கிட்டம் பெரிய மகாராஜா. அவர்
நன்றாக வாழ வேண்டும். பாருங்களுக்கு நாடு நம் நாடு, நாம வீடுதான் போம். இந்த தென்னகம் சென்னல் செயல்பட்டு நம்பம் பெற்ற நாம் தான் ஆள வேண்டும். தமிழ்நாடு தமிழுக்கு வேறுபடுத்திய விரோட கட்டவுமை சுதந்திர போராட்டம் துவக்கிய சுத்த விருது கட்ட கட்டப்பொம்மன். அப்படி இருக்க 6000 மைல் கப்பதற்கு வந்து அவங்கள குமணி கொடுத்தாருக்கு என்ன இருக்க வேண்டும்? அவங்க அம்மா குண்டமைய மறுவின் கேட்டால் கப்பம் என்று கேட்டால் வாய் பேசினால் வாய் பேசினால் என்ன பேசும்? சிங்கத்திற்கு சிறடி பட்டமே சிங்கம் அஞ்சுமா அடிபடிமா வானம் பொழுகின்றது, பூமி விளைகின்றது. மன்னவன் காணிக்கேன் தோப்பாடி படம் கட்ட வேண்டும். வரி காட்டால் கப்பம் என்று காட்டால் அதுதான் அன்றுமில்லை இன்றுமே இனிமேல் நடக்க போவதும் இல்லை. அன்றுமில்லை இனி என்றென்றைக்கும் நடக்கப்போவதில்லை. பாருங்கள், 1000 கம்பளம் 100 பெறுவார் 64 வரை வீரரும் நமது மந்திரார் மகன் கால்வாய்க்காக காரிசக்கோட்டார் சென்று வட்டிக்கால் வாசிக்க நெல் வாங்கி இருந்தோமே. அங்கு சென்று எப்படி வாங்கி வந்தீர்கள் செல்லம் தெளிவாக சேக்கிரமாக கூறுங்கள். ஒரே இருமலை சளி பிடிச்சிருச்சு மகாராஜா. எதுக்கு தெரியல மகாராஜா. தடும் பிடிச்சிட்டா? ஆமா மகாராஜா. தடுமத்தை இறக்கி விட்டுற மாதிரி வேணாம் மகாராஜா. எதுக்கு இறக்க வேணாம், நாங்களே இறக்கிக்கிறேன். முத்தப்பராய்க்கு தங்கள் முள்ளுப்பட்டு முத்தப்பராய்க்கர் 300 வரை படைத்தவர். என் பணத்தை பாத்தீங்களா மகாராஜா? சந்தையில வெளியே அவுத்து வைக்கிறான் என் பணம் சரி பாத்தீங்களா? என்ன தங்களுக்கு பால் என்ன பழம் என்ன ஊற்றி வளர்த்தாங்க நாங்க. ஆனா பால் கொடுத்தோம் நாங்கல்ல, உங்க மாமியார் கொடுத்திருப்பாங்க. பாருங்கள், எங்க மாமியாருக்கு பால் கொடுக்கும் போது நீங்க பாத்தீங்களா? ஆமா மகாராஜா. எப்படி என்ன மருமகனே? தாங்கள் யாரு? உங்களுக்கு மாமன் வேணும் நானே. ஆமா, எனக்கு மருமையே. அதனால மாமனுக்கு தெரியுமில்ல நல்லா. அப்படியா? உங்க மாமியார் பால் கொடுத்தாரு. தவறாக புரிந்து விட்டேன். பாருங்கள், விஷயத்துக்கு பாருங்கள். மகாராஜா சொல்லுங்கப்பா. மகாராஜா 1000 மறைத்தினால் விடவர்களும் படை வீரர்களும் போன மகாராஜா. சரி, இங்கிருந்து எத்தனை தரிசி மேல் என்ன உழவு மாட்டு ஓட்டுனான். என்ன ஓட்டுனீங்க? மாட்டத்தான். சரி, எல்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு வெற்றவர் 8 பொண்ணுக்கு பகையா இருக்கு. சரி, மாட்டை ஓட்ட சொல்றாங்க ஏன்டா கேட்டான். சரி, அதுக்கு மந்தியார் வெளியிட்டாரு. என்ன தெரிவித்தார்? 1 பட்சம் 2 பட்சம் நெல் இல்ல, சரி, 136 பட்சம் நெற்கள் இருக்கு. ஆமா, அதனால தலையில சுமக்க முடியாது, அதனால பொது மாட்டுகளை ஏற்றிக்கலாம்னு சொன்னாரு. சரி, அப்ப அந்த மகாராஜா ஓட்டுனார். மாட்டுகளை ஓட்டுன மகாராஜா. என்னத்தை ஓட்டுனீங்க? மாட்டத்தான். சரி, ஓட்டுன மகாராஜா. பின்பு மாட்டை ஓட்டுனார். ஓட்டுக்கிட்டு போன மகாராஜா. அங்க வேளாண்டி முன்கோட்டையில் கணத்தை குடிமகன் படுத்திருந்தான். குடிமகன் படுத்திருந்தாரா? தாங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரே வேளாண்டி அதற்கு என்ன தெரிவித்தார்கள்? அவன் எந்திரிச்சா மகாராஜா. எந்திரிச்சு இங்கிட்டு சுத்தி பார்த்தியான், பார்த்து கண்ணை தேய்ச்சான், தேய்ச்சு திருப்பி சொலுக்கு படுத்துக்கிட்டியான். ஒன்றும் செய்யவில்லையா? 3 அடிச்சிருப்பான் போல தெரியுது. ஆமா மகாராஜா. சரி, அப்புறம் ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாத நெய்யாண்டி நாங்கள யாரும் நினைச்சா கண்ணுக்குள்ள சிவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாது, தொண்டகில சிவனா இருந்தாலும் தோற்குலத்து வாக்கு பொல்லாது, நாங்கள ராஜபுரத்து கம்பாத்தார்கள் என்று தெரிவித்தோம். அதற்கு என்ன தெரிவித்தார்கள்? அப்பத்தான் என்ன வந்ததுன்னு கேட்டேன். பின்பு மகாராஜா அதுக்கு மேல ஒண்ணுக்கு இது போயிட்டு இவருக்காங்க எப்பவுமே ஒண்ணுக்குதான் போக. நாங்க இங்க இருந்து 800 மாட்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது மகாராஜா, சரி, 299 மாடு நல்லா வேகமா நடந்துச்சு, 1 மாடு மட்டும் நடக்கல. அது மட்டும் என்ன? 800 மாட்டுக்கு நல்லா 899 மாட்டுக்கு நிறைய வைக்கப்புல்லு போட்ட மகாராஜா. சரி, நல்லா வைக்க திண்டுச்சு. அதுல 1 மாடு மட்டும் வைக்க தின்னல. அதுக்கு அவனுக்கு தான் தெரியும். மகாராஜா 799 மாடு மகாராஜா. சரி, வைக்க தின்னு. வைக்கத்தன்ன. ஆமா மகாராஜா. சரி, 1
சரி. அதை ஓடிட்டு போயிட்டு அப்ப எங்களை பார்த்து நீங்க எல்லாம் யாருடா இந்த ராஜகுல கம்பளம் பார்க்கத்தானா? சரி, ராஜகுல கம்பளம்னா சம்பளம் இல்ல. அவனா படுத்துக்கான் சம்பளம். யார் இவரு? எங்கு வந்தீர்கள்? எதற்கா வந்தீர்கள்? என்ன வேண்டும் கேட்க வேண்டும், அல்லது கொடுக்க வேண்டும், அல்லது மறுக்க வேண்டும்? அப்படி சொல்லுங்க. ஆமா, நெல்லு கேட்டு என்ன சொல்லலாம்? 2 வார்த்தை. ஒண்ணு வாங்கிட்டு போங்க, ஒண்ணு இல்லைன்னு தெரிவிக்கலாம். ஆமா. அதை விட்டு விட்டு அவங்க ஆத்த புரிச்சு விட்டு மகாராஜா, அவங்க ஆத்த புரிச்சு விட்டுல. அவங்க ஆட்ட புரிச்சு விட்டு அவன் சும்மா பேசின மகாராஜா. அப்படி பேசினானா? ஆமா மகாராஜா. நாங்க சும்மா இருந்தீர்களா? சும்மா இருந்தா என்ன செய்தீர்கள்? சட்டம் மீது அவுத்து போட்டுதான் நின்றா. அப்படியா? வீரத்துக்கு மகாராஜா, அப்பதான் எங்களுக்கு கிள்ளி நின்றுச்சு. என்ன வீரன்டா? வீரம். ஆமா மகாராஜா. சரி. எங்களுக்கு கடையில ஆனை கொண்டு வேட்ட போட்டுட்டா. என்ன செய்தீர்கள்? வேளாண்டிய போடு ஓடுன்னு ஓட்டு தள்ளுதல்னு தள்ளி உதவுன்னு உடைச்சு பால் மகாராஜா கடைசியில என் கோலை கொண்டு ஒரே விட்டு ஓம் கோலம், என் கோலை கொண்டு அம்பு, இந்த கண்ணு இந்த கோலை. ஈட்டி. ஆமா ராஜா. சரி. ஒரே பால் மகாராஜா வேளாண்டி 1.5 மணத்துல கழிச்சு வேளாண்டி இறந்து விட்டானா? கற்பத்தவர். கடவுளுக்கு சமமான கருப்பணத்தவர் வந்து நல்லா எல்லாரையும் நெருப்பி விளையாண்டவர். சரி அந்த இடத்துல நல்லா பக்தி விளையாண்டவர். சரி. ஆபத்து வேணுகிறான்னு சொல்லி 1ஆம் காடி போட்டு 2ஆம் காடி போட்டு 3ஆம் காடி போட்டேன் தெரியுமா? இப்படி எப்படி போட்டிருப்பேன் எப்படி? உங்களுக்கு தெரியுமே? தெரியுமே. என் பழத்தை சரி, எப்படி போட்டு தெரியுமா? நான் புரிந்திருக்கிறேன். தாங்கள் 300 பேர் படித்தவர். தாங்கள் வீரத்தை நான் பிடித்தது இல்லையா? வாருங்கள். சரி, பலந்த பார்த்திரு. அந்த அடியை வாங்கிட்டு போய் அருணாளூர் போய் அவர் வயசுல பாண்டியத்தவருக்கு சொல்லிட்டார் மகாராஜா. சரி, பாண்டியத்தவருக்கு சொல்லுன்னா அவர் 3 சாமானோட வந்தார். என்னென்ன? கத்தி, அருவா, ஈட்டி 3 சாமானோட வரும்போது வந்து இவனுக்கு வேற கிழமை இவனு 3 சாமான என்னென்ன? கம்பி ஈட்டி ஈட்டி கம்பு மகாராஜா. சரி, பாரு மகாராஜா, உண்டியில 150 பேரங்கள் வரிசை பாடி வச்சு போடு. என்ன விதிதான். இப்ப இப்ப மகாராஜா 2 பேருக்கு கண்டால் உறுப்பில போட முடியல. எதுக்காக அருள் பிடிக்க விட்டியா? ஏறுது இறங்குது. என்ன ஏறுது? அருள்தான் சரி, பிடிக்க மாட்டேங்குது. எதுக்காக? அருள்தான் வயசாகி போச்சுல, வயிறாகி விட்டதா? நரம்பெல்லாம் கலந்து போச்சு. அப்படியா? அதனால இப்ப ஏய்! இந்த ராஜகுலம் கம்பெனிவருக்கு அருள் பிடிக்காம இருக்கலாமா? மகாராஜா ம். பிடிக்க மகாராஜா. இன்னும் வீர இருக்கு. விபத்து பைக்குள்ள கை விட்டீங்களா? கையை விட்ட மகாராஜா. சரி, லொலலொலன்னு கிடக்குது. என்ன விபத்து பையா? எடுத்து எடுத்துதா இடி லொலலொல. ஏய்! முன்ன வர மாட்டோம் முன்னால வச்சாரு பின்னால வர மாட்டோம் பிறந்தாங்க வச்சாரு. அந்த பாண்டியருக்கு எங்க கடும்போது நடந்துகிட்டு இருக்கு. 1000 கம்பளம் கூடி ஒரு பாண்டியரை ஜெயிக்க முடியல. அப்பதான் நினைச்ச மகாராஜா, ஆஹா 1000 கம்பளம் கூடி ஒரு பாண்டியரை ஜெயிக்க முடியல. இது காரணம் என்ன? நம்ம சக்கரவர்த்தி நினைச்சோம். காரகரா நமதுவாயா கோவிலூர் சின்னி 7 கட்டாப்புல நின்று இந்த பாண்டியத்தேவர் கண்ணு 2 தெரியாம போறோம். அப்படி காலடி வந்து விரல முட்டி எடுத்து போட்ட பாருங்க. கண்ணு தெரியாம 2 கண்ணு அடக்கோல் விட்ட மாதிரி வெளியே தண்ணி. ஐயோ அப்பா ஆத்தா என் கண்ணு வெளியே நான் எப்படி விளைக்க போறேன்? அவன் தடவிக்கிட்டு இருக்க நேரத்துல அவன் கத்தி எடுத்து எப்படா மகாராஜா பாண்டியத்தவர் கத்தி அடிச்ச மகாராஜா. பதவி படித்தவர். மஞ்சள் குளிப்பு மகாராஜா. பாண்டியத்தவருக்கு மஞ்சள் குளிப்பு வெளியே வந்துருச்சுமா. கற்பத்தவர் வாங்க மகாராஜா. வேளாண்டி அவன் சர்ச்சை போய் 3 பேர்களும் 130 வெள்ள மகன். என்ன கருவி திட்டுகள்? மகாராஜா எங்க மேல இந்த தப்பு இல்ல. நாட்டுகள் கொடுமைக்காரர்கள் இதற்கு என்ன கொண்டிருக்கிறார்கள்? கட்சியால் அல்ல, கருத்தறிந்த காரியத்தால் கட்ட பொம்மன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் ஆடு பேசுவார்கள்.
இருக்கலாமா? இந்த பாண்டியன் பரம்பரையில் நீதி குலையலாமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாங்கள் தெரிவித்தீர்களா? கொடுத்தா பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வந்து விடுங்கள் என்று. ஆமா, தங்களுடைய இளைய தந்தை ஊமத்திர மகாராஜா தெரிவித்தார்களா? என்ன தெரிவித்தார்? கொடுத்தா பாருங்கள், கொடுக்காவிட்டால் கொள்ளையடிங்கள், அதில் ஏதும் தடங்கள் வந்தால் அப்படியா? மந்திர தெரிவித்தாரா? சேக்கர் சென்று என்னத்த சென்றீர்கள்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? என்ன நடந்தது? சரி சரி, 3 நாள் அடித்து கொண்டது நானு. தாங்கள் தானே? சந்தோஷம். ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமா? பரிசு கொடுக்க வேண்டுமா? வாருங்கள், பரிசு தக்க பரிசு தருகின்றவார்கள். என்ன? தேவி சக்கமா, இது என்ன சோதனை? எந்த காலத்தும் நடக்காத காரியத்தை எனது கம்பெனிகள் நடத்துள்ள தாயே, நீதான் அறுபது காக்க வேண்டும். சேவை மனம் கூடுது மன்னர்களின் பூமி, அது நம்ம குலசாமி. தன்னகத்தில் சீமையிலே தன்னகத்தின் சீமையிலே சேதுபதி பூமியிலே பொன்னகர மாப்பதும்புல் அந்த எந்திராணி மகள். மன்னர்களின் பூமி, அது நம்ம குலசாமி.